ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதக யதத் பிரசாதான்னகதி குதோபி ஜாயம் ஸ்துவம் தஸ்ய யசஸ்த்ருசந்த்யம் வந்தே குரோஹோ ஸ்ரீசரணாரவிந்தம். ஸ்ரீமத் பத்மஜதாக்ஷபல்குண சுக பிரஹ்லாத பீஷ்மோத்தவ வியாசாத் க்ரூர பராசரா த்ருவமுகான் வந்தே முகுந்த பிரியான். யயி தீர்த்தேரிவ பாவிதம் திரிபுவனம் ரத்னைரிவாலங்கிருதம் சத்வைதைரிவ ரக்ஷிதம் சுகதரை சாந்த்ரைரிவாப்யாயுதம். நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாக புவி பாபுகாக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். 7வது ஸ்கந்தத்துல பிரகலாதனோட திருக்கல்யாண குணங்களை போன வாரம் அனுபவிச்சோம். ஸ்ரீமன் நாராயணனே மகாத்மா அப்படின்னு டைட்டில் கொடுக்கறான் பிரகலாதனுக்கு. மகாத்மான்னு பகவானே சொல்றான் அப்படின்னா அப்படி என்ன குணம் அவன்கிட்ட அப்படின்னு கேட்கிறார் தர்மபுத்திரர். அதுக்கு நாரதர் சொல்றார், சுத்தமான பிரேம பக்தி அப்படின்னு சொன்னார். துருவன் பண்ணின பக்தி யோகத்தை அங்கமா கொண்டது, பிரேமையே சொரூபமா கொண்ட பக்தி பிரகலாதனோடது அப்படின்னு சொன்னார். பிரகலாதன் சிரஞ்சீவி, ஆனா அப்பப்போ அவதாரம் பண்ணிட்டே இருப்பான். கிருதயுகத்துல நான் பிரகலாதனா இருந்தேன் அப்படிங்கிறார் துக்காராம். மத்வ சம்பிரதாயத்துல ராகவேந்திர சுவாமிகளே பிரகலாத அம்சம் அப்படின்னு சொல்லுவார். சுக்ராச்சாரியார் பாடசாலையில படிச்சுட்டு இருக்கான் பிரகலாதன். நரசிம்ம அவதாரம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சுட்டு சுக்ராச்சாரியார் ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டார். ஏன்னா நம்மள பொழந்து போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு. தீர்க்க தரிசி அவர். சண்டன் அமர்கன் அப்படின்னு அவருடைய 2 பிள்ளைகள். அவளோட பாடசாலையில தான் பிரகலாதன் படிக்கிறான். அவாதான் பிரகலாதனுக்கு குரு. ஒரு நாளைக்கு குழந்தை பிரகலாதனை மடியில வச்சுண்டு, ஹிரண்யகசிபு நீ படிச்சதுலேயே சாரமானது எது அப்படின்னு கேட்டான். குழந்தை சொல்றது, ஏகாந்தமா உட்காண்டு ஹரிபக்தி பண்றதுதான் சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையோட மனசை யாரோ கெடுத்திருக்கா. அந்த குருமார்களை கூப்பிட்டான். என்ன சொல்லி கொடுத்திருக்கேள் குழந்தைக்கு? ஹரி ஹரின்னு வளர்றான் குழந்தை அப்படின்னு கேட்டான் அவள்கிட்ட. அவ சொல்றா, நாங்க சொல்லி கொடுக்கல பிரபு, சொப்பனத்துல கூட ஹரிநாமம் சொல்ற மாதிரி வரல எங்களுக்கு. 71 சதுர்யுகமா நீங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டேன். ஹிரண்யகசிபுவே நமக அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதனால நாங்க சொல்லி கொடுக்கல, இத நாங்க அழைச்சிட்டு போய் என்னன்னு கண்டுபிடிச்சுடுறோம் அப்படின்னு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டார்கள். குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு கொஞ்சி கெஞ்சி கேட்கிறார்கள். பத்ச பிரஹ்லாத பத்ரம் தே சத்யம் கதயமாமிருஷாக பாலாநதி குதத்துப்யம் ஏஷ புத்தி விபர்யயக. நாராயணான்னு சொல்றதுதான் விபரீத புத்தியாம். இந்த புத்தி உனக்கு எப்படிடா வந்தது? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இந்த பாடம் எப்படி வந்தது உனக்கு அப்படின்னு பிரகலாதனை பார்த்து அந்த அவ 2 பேரும் கேட்கிறா. அதுக்கு பிரகலாதன் சொல்றான், பிரகலாதனுக்கு தெரியும் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு. ஆனா குருவை இங்க காட்டி கொடுக்கல பிரகலாதன். பொதுவா சொல்றான், உலக விஷயத்துல பற்று உள்ளவாளுக்கே நான் எனது அவனோடது அப்படின்னு பிரிச்சு பார்க்க தோணும். இது பகவானுடைய மாயை.
அவனோட அருள் கிடைச்சாதான் இந்த நிலை மாறும். அருள் கிடைச்ச பிரம்மதேவராலேயே அவருடைய உண்மை சொரூபத்தை புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா என்னுடைய சித்தத்தை பகவான் ஆக்கர்ஷிக்கிறான். எப்படி காந்த ஊசி வடக்கு நோக்கியே திரும்புமோ அது மாதிரி என்னோட சித்தமும் ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதௌ அப்படிங்கிறான். பிறந்ததிலிருந்தே நாராயணான்னு என்ன அறியாம ஒரு ஆக்கர்ஷண சக்தி அவன் கிட்ட. அது ஏன்னு அவனை போய் கேட்டாதான் தெரியும் அப்படிங்கிறது குழந்தை. ஒரு ஈர்ப்பு சக்தி பகவானுக்கும் பக்தனுக்கும் உண்டாம். ஓர் உறவு ரெண்டு பேருக்கும் இருக்கான். அதை பிரிக்கவே முடியாது. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு ஆண்டாளும் அதைத்தான் சொல்ற. பிரகலாதன் இப்படி சொன்னது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி அவ பகவான் இடத்துல உறவு வச்சுருந்தா தானே புரியும் அவளுக்கு. அவ ஹிரண்யகசிபு இடத்துல சம்பளம் வாங்குறவா. ரொம்ப நாளா அவனை திருத்தி பார்க்கணும்னு வெவ்வேறு விதமா கேட்கறா. அவளால முடியல. ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, குச்சியை வச்சுட்டு அதட்டி கேட்கிறார்கள். ஆனீய தாமரே வேத்ரம் அஸ்மாகம் அயசஸ்கரஹ குலாங்காரஸ்ய துர்புத்தேஹே சதுர்தோஸ்யோதிதோ தமக தயிதேய சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருமக யன்மூலோன் மூலபரசோகோ விஷ்ணோகோ நளாயுதோத்பக. ஏண்டா அசுராள்ங்கிற சந்தன மரத்துல முள்ளு மரமா வந்திருக்கியேடா நீ? மாத்தி சொல்லணும். அசுர மரம்ங்கிற முள்ளுக்காட்டுல பிரகலாதன்கிற சந்தனம் வந்திருக்குன்னு சொல்லணும். ஆனா அவ எப்படி சொல்றா பாருங்க, அசுராள்ங்கிற சந்தன மரத்துல முள்ளு மரமா வந்திருக்கியேடா நீ அப்படிங்கிறார்கள். இப்படி குழந்தைய மிரட்டினா. ஹிரண்யகசிபு ஏதாவது போனஸ் கினஸ் கொடுப்பானோ அப்படிங்கிறதுக்காக குழந்தைய மிரட்டினா. எங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியாடா நீ? அஸ்மாகம் அயசஸ்கரக. இவனுக்கு சரியான பாடம் பிரம்புதான். பிரம்ப எடு அப்படின்னார்கள். ஆனீயதாம் அரேவேத்ரம். அடிச்சு போடுவாளா என்ன? யாரு இந்த குழந்தை? ஹிரண்யகசிபுவோட புள்ள. சும்மா மிரட்டுறார்கள். பிரகலாதன் இதுவரை ஸ்மரணமாத்தான் பக்தி பண்ணிட்டு இருந்தான். இவ மிரட்டின உடனே பெருசா கீர்த்தனமா போயிடுது. இப்போ சப்தமா நாராயண 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 அப்படின்னு சப்தமா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்படியே போயின்னு இருக்கு. அடுத்த விடுமுறை வந்தது. இவான மாத்தவே முடியல அவளால. நேர பிரகலாதனை அவனுடைய அம்மா கயாது கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். ஹிரண்யகசிபு கிட்ட போகிறதுக்கு பயம் அவளுக்கு. தாயார் கயாது பரம பாக்யவதி. வேதம் ஹிரண்யகசிபுவை சொல்லவே இல்லை. கயாதுவோட பிள்ளை பிரகலாதன்னு தான் வேதமே சொல்றதாம். அவ்வளவு பரம பாக்யவதி அந்த கயாது. குழந்தை பாடசாலையிலேருந்து வந்திருக்குன்ன உடனே அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி, கேசங்கள் எல்லாம் உலர்த்தி, கொண்டையெல்லாம் போட்டு விட்டு, பட்டு குர்த்தா பட்டு வேஷ்டி எல்லாம் உடுத்தி விட்டு, கழுத்துல செயின் எல்லாம் போட்டு, கையில தங்க காப்பு எல்லாம் அணிவிச்சு, அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, கொஞ்சி குலாவி அந்த குழந்தைய அழைச்சிண்டு வந்து, அப்பா சிம்மாசனத்துல உட்காண்டிருக்கார், நீ போய் நமஸ்காரம் பண்ணுப்பா அப்படிங்கிறார். 5 வயசு குழந்தை காலில் சதங்க சத்தம் ஒலிக்க வந்து அப்பாவை நமஸ்காரம் பண்றது. அப்படி வந்த குழந்தைய ஹிரண்யகசிபு பார்க்கறான் வாத்சல்யத்தோட. குழந்தைய எடுத்து மடியில உட்காத்தி வச்சுண்டு உள்ளம் குளிர்ந்து ஆயுஷ்மான் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினான். அடுத்த நிமிஷம் யோக நித்திரையில படுத்துட்டு இருந்த நாராயணன் சட்டுன்னு எழுந்தான். ததாஸ்து அப்படின்னு விட்டான். ஹிரண்யகசிபு அவதார புருஷனாச்சே. ஜெய விஜயாள்ல ஜெயனுடைய அவதாரம் ஹிரண்யகசிபு. பகவத் பாஷதர்கள்ல ஒருத்தன் அவன். அசுரன்னு எடுத்துட்டாலும் மகா தபஸ்வி ஹிரண்யகசிபு. இவனுக்கு ஈடான தபஸ் ஒத்துருமே பண்ணலை அப்படின்னு சொல்றார் பிரம்மதேவரே. அப்பேற்பட்ட தபஸ்வியோட வாக்கு எப்படி பொய்யாகும்?
இவனை ஒழிக்க எத்தனையோ படுறான் ஹிரண்யகசிபு. அவனாலேயே முடியல. ஏன் அப்படின்னா சத்தியம் பிதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு இவனுடைய வாக்கையும் சத்தியம் பண்ணணுமே. அந்த குழந்தைய மடியில உட்காத்தி வச்சுட்டான் இல்லையா, குழந்தைகிட்ட மறுபடியும் கேட்கறான். பிரஹ்லாத அனுச்சியதாம் ததா ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமோ காலே நைவதாவதா ஆயுஷ்மன்னு யதசிச்சது குரூர்பவானு. பிரஹ்லாதா, நீ படிச்சதுக்குள்ள சாரமான விஷயத்தை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டான். அப்பாக்கு என்ன அவ்வளவு மறதி? அன்னைக்கும் இதே கேள்வியைதான் கேட்டார். நான் சாரமான விஷயத்த சொல்லியாச்சே, மறுபடியும் அதே கேள்வியே கேட்கிறாரே அப்படின்னு நினைச்சுக்கிறது குழந்தை. ஓஹோ, துஷ்ட சங்கத்தை விட்டு பிரிஞ்சு சத் சங்கத்தை நாடி ஹரிபக்தி செய்யணுங்கிறதோட நான் அன்னைக்கு நிறுத்தியிருக்கேன். அது பிரதம பாடம். இன்னைக்கு 2வது பாடத்தை ஆரம்பிச்சுடலாம்னு பக்தியினுடைய அங்கங்களெல்லாம் சொல்றது குழந்தை. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனோ அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனோ இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திஸ்டேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யத்தா தன்மன்யே அதீத உத்தமம். இப்படி 9 விதமான பக்தி அப்படின்னு குழந்தை சொல்றது. முதல் பக்தி ஸ்ரவணம். எம்பெருமான பத்தி நிறைய காதால கேட்கணும், அதுதான் ஸ்ரவண பக்தி அப்படின்னு. அப்படி கேட்க கேட்க நம்மோட மனசுக்குள்ள வந்து அந்த எம்பெருமான் உட்காந்துடுவான். பரீட்சித்தே சுகபிரம்ம ரிஷி கிட்ட பாகவத கதைகளை சிரவணம் தானே பண்ணினான். சூடி கொடுத்த நாச்சியார் சின்ன வயசுல இருந்தே அப்பா கிட்ட கண்ணனுடைய கதைகளை கேட்டுத்தான் வளர்ந்தா. அதனாலதான் அவளுக்கு அவன் பேர்ல காதல் உண்டாச்சு. நம்மாழ்வார் சொல்றார், நாராயணா, நான் உன்னை கண்ணால சேவிக்கலப்பா, ஏன்னா அவர் மரப்புந்துல தானே உட்கார்ந்து இருந்தார். காதால உன்னை பத்தி நிறைய கேட்டேன் அப்படிங்கிறார். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் அப்படிங்கிறார். உன்னை பத்தி கேட்டதுனால நீ என்னோட செவியின் வழியா உள்ள பூந்து என் உள்ளத்துக்குள்ள நீ குடி கொண்டுட்ட. அதனால என்னாச்சு தெரியுமா? அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார்? உன் பருகு நேமியாய் உள்ளு. நாராயணா, இப்ப சொல்லுடா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு பகவானை கேட்கிறார் நம்மாழ்வார். அதுக்கு பெருமாள் சொல்ற, நாதாண்டா பெரியவன், ஏன்னா நான் உலகத்தையே தாங்குறேனே அப்படின்னர். அதுக்கு ஆழ்வார் சொல்ற, நீ என்னுடைய உள்ளத்துக்குள்ள உட்காண்டிருக்க, உன்னையே நான் தாங்கின்னு இருக்கேன், அப்ப யாரு பெரியவன்? நாதானடா பெரியவன் அப்படிங்கிறார். அப்படி காதால கேட்க கேட்க அவன் மனசுல உட்காண்டுடுவான். அதனால தான் நாம சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு நிறைய பகவானை பத்தி அவனுடைய கதைகள் உபன்யாசங்கள் எல்லாத்தையும் கேட்கும்படி பண்ணணும்னு சொல்லுவார்கள் மகான்கள்லாம். பிரகலாதனே சொல்றானே, நான் பகவானை பத்தி நிறைய கேட்டேன் நாரதர் மூலமாக, அதனாலதான் எனக்கு இந்த பக்தி வந்தது அப்படின்னு சொல்றான். அடுத்ததா 2வது பக்தியை சொல்றான், கீர்த்தனம். பகவானோட புகழையும் அவனுடைய திருநாமங்களையும் அவனுடைய சரித்திரங்களையும் நாவார பாடணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிறான். திருப்பாவையில ஆண்டாள் 18 தடவை பாடு பாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, கேசவனை பாட, மனத்துக்கு இனியானை பாட, உந்தன்னை பாடி பறை கொண்டு. பாட பாட என்னாகும் அப்படின்னா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். பக்திக்கு தடையாயிருக்கிற பாபங்கள்லாம் தீயிலிட்ட பஞ்சு போல எரிஞ்சுடும் அப்படிங்கிறார். திருப்பானாழ்வார் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு 10 பாசுரங்களை
பாடித்தான் ரங்கனோட போய் கலந்தார் அவர். லவகுச்சர்கள் வீணாகானம் பண்ணி ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணார்கள். மீராபாய், பக்த மீரா கிரிதர கோபாலனை பாட்டு பாடிதான் போய் அடைஞ்சார். பிரகலாதனே சொல்றான், பாகவதம் சொல்றவாள பின்னாடி வச்சுட்டு முதல்ல யாரு கேட்கிறாளோ அவளைத்தான் முன்னாடி சொல்லியிருக்கான். ஸ்ரவணம் அதுதான் முதல் பக்தி. கீர்த்தனம் சொல்றவா பின்னாடி போயிட்ட. அடுத்ததா மூன்றாவதா பக்தியை சொல்றான் ஸ்மரணம். இடைவிடாது எம்பெருமான் திருமேனிய தியானம் பண்ணிட்டே இருந்தா மனசுல சத்வகுணம் வளரும், ரஜோ தமோ குணங்கள்லாம் விலகி போயிடும். திருமழிசை ஆழ்வார் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுள்ளேன்னு அந்தர்யாமி பெருமாளை தான் ஸ்மரிச்சுண்டே இருப்பார் அவர் எப்பவும். ரத்னாகரன்னு திருடனா இருந்த ஒத்தன் மரா 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 மரான்னு ஜபிச்சுண்டே இருந்தான். ராம நாம ஸ்மரணம். அவர்தான் வால்மீகி ரிஷியா உயர்ந்தார். அசோக வனத்துல சீதா பிராட்டி பிரபுவை ஸ்மரணம் பண்ணிண்டே தான் உட்காண்டிருந்தாலும். மங்களமான அவனோட ரூபத்தை தியானிக்க எளிமையான வழி இருக்கு. என்ன வழி அது அப்படின்னா, ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளுக்கும் ஒவ்வொரு அழகு அப்படின்னு சொல்லுவா. அதை நம்ம போய் சேவிச்சிருப்போமே, அதை நம்ம ஸ்மரிக்கலாமே. அரங்கனுக்கு நடை அழகு, திருமலையில வடிவழகு, காஞ்சி பரதனுக்கு குடை அழகு, திருநாராயணனுக்கு வைரமுடி அழகு, ஆறாமுத பெருமாளுக்கு கிடை அழகு, பார்த்தசாரதி பெருமாளுக்கு உடையழகு மீசை அழகு, கூடல் அழகருக்கு படை அழகு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னாருக்கு தொடை அழகு. ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைய சூடிக்கிறா, அதனால தொடை அழகு அவருக்கு. இப்படி ஸ்மரணம் பண்ணலாமே பகவானுடைய வடிவழக. அடுத்த பக்தியை சொல்றான் பாத சேவனம் அப்படிங்கிறான். ஹனுமான் ராம பாத சேவை பண்ற, ராமருக்கு பாத சேவனம் பண்ற. ஆயர் சிறுவர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு பாத சேவை பண்ணார்கள். மகாலட்சுமி தாயார் நாராயணனுக்கு பாத சேவை பண்றா. ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரண அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். லக்ஷ்மண பெருமாள் பாதுகையாவே இருக்கார் அப்படிங்கிறார் ஆழ்வார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம் அப்படிங்கிறார். பரதனும் ராம பாதுகையை எடுத்துட்டு வந்து அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். பெருமாளோட திருவடி வேறல்ல, பாதுகை வேறல்ல அப்படிங்கிறார் கம்பர். திருவடி முடிசூட்டு படலம் அப்படின்னு பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு பெயர் கொடுத்திருக்கார் கம்பர். பாதுகா சகசரத்துல வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், பாதாவனி பகவதோ ஜகதாம் திரயாணம் ராமாதபி துவம் அதிகா நியதம் பிரபாவாக. ராமரை காட்டிலும் பாதுகைக்கு ஏற்றம் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பேங்க்ல ஜுவல்லரிய பணயம் வைக்கிற மாதிரி ராமர் தன்னுடைய பாதுகைய பணயமா வச்சு தன்னை மீட்டுண்டார் அப்படிங்கிறார் தேசிகர் இந்த ஸ்லோகத்துல. அவரை விட உயர்ந்த பொருளை வச்சா தானே அவர் தன்னை மீட்டுக்க முடியும். அவ்வளவு ஏற்ற முடியாது பாதுகை, ராமரை காட்டிலும் ஏற்ற முடியாது அப்படின்னு தெரியறதே. ராமர் 11,000 வருஷம் ஆண்டார். அந்த சமயம் ஒரு நாய் வந்து ஆராய்ச்சி மணியை அடிச்சு புகார் பண்ணித்து அப்படின்னு வரலாறு உண்டு. லவணாசுரன்கிற அசுரன் போரிட வந்தான் அப்படின்னு சொல்லுவா. ஒரே ஒருவன் மட்டும் வர்ணாசிரம தர்மம் தவறி நடந்ததா தெரியறது. இப்படி சில குறைகள் இருந்தது ராமருடைய ஆட்சியில. ஆனா 14 வருட பாதுகை ஆட்சியில ஒரு குறை கூட இல்லை அப்படின்னு சொல்லுவா. அப்போ பாத சேவனம் அப்படிங்கிறது உயர்ந்தது அப்படின்னு தெரியறது. அந்த பாத சேவனம் பகவானுடைய திருவடிக்கு கைங்கரியம் அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள் தான். பாத சேவனத்துக்கு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்றார்கள் பூர்வர்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு திருவடியாகவே இருப்பவர்கள் அவனுடைய அடியவர்கள். அதனால்தான் அவளை அடியவர்கள் அப்படின்னு சொல்றோம்.
அந்த அடியவர்களுக்கு கைங்கரியம் தான் பாத சேவனம் அப்படின்னு சொல்றார்கள் அவர்கள். சத்ருக்னன் ராம பக்தரான பரதனுக்கே சேவை பண்ணினான். மதுரகவி ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாரே எனக்கு தெய்வம் அப்படின்னு கைங்கரியம் பண்ணினர். தேவுமத்து மறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே அப்படின்னு இருந்தவர் அவர். பகவானுடைய அடியவர்களுக்கு சேவை பண்ணினா இந்த 2 பேரும். அடுத்த பக்தியை சொல்றான், அர்ச்சனம். தூமலர் தூவி தொழணும். தூய மலர் அப்படின்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சமர்ப்பிக்கும் மலர்னு அர்த்தம். பகவானுக்கு டெய்லி நம்ம திருவாராதனம் பண்றோம், பூஜை பண்றோமே, அது கூட அர்ச்சனை தான். பெரியாழ்வாரும் தொண்டரடி பொடியாழ்வாரும் நந்தவனம் அமைச்சு மாலைகளை தொடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணார்கள். அடுத்த பக்தி பந்தன பக்தி. பந்தனம் பகவானுக்கு பண்ணும் எல்லா ஆராதனங்களும் பந்தனம் தான். நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு உபலட்சணம். அக்ரூரஸ் அபிவந்தனே அப்படின்னு உடம்பு தெரியாம பிருந்தாவனம் பூரா புரண்டர் அக்ரூரர். அங்க பிரதட்சணம் பண்ணினர். ஏன்? கண்ணன் திருவடி பட்ட பூமி அப்படின்னு. அடுத்த பக்தியை சொல்றான், தாசிய பக்தி. பகவானுக்கு தொண்டு பண்ணார் ஹனுமான். அதனால அவர் என்ன சொல்லிப்பார் அப்படின்னா, நான் ராமதாசன் அப்படின்னு தான் சொல்லிப்பார். நம்முடைய சர்வ கர்மங்களையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதுதான் தாசியம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி இருக்கார்கள். அவனுக்காகவே வாழறது தாசியம் அப்படிங்கிறார் அடியனுடைய குருநாதர். அடுத்த பக்தி சக்கிய பக்தி. ஒரு நண்பனா இருந்து பெருமாளோடு கலந்து பழகிறது. அர்ஜுனன் குச்சேலர் 2 பேரும் சக்கிய பக்திக்கு உதாரணம். கடைசியா ஒரு பக்தி ஆத்ம நிவேதனம். இதுதான் பக்தியினுடைய உச்ச நிலை. நம்மையே எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறது. விபீஷணன் சரணாகதி பண்ணினான். கோபிகைகள் தங்களையே கண்ணனிடம் அர்ப்பணிச்சார்கள். நம்மாழ்வார் புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சரணாகதி பண்ணினார். ஆறும் அவனே, பேரும் அவனே, உபாயமும் அவனே, உபேயமும் அவனே, அடைய வேண்டிய இலக்கும் அவனே, அடைய வேண்டிய வழியும் அவனேன்னு புரிஞ்சுண்டு அவனுடைய திருவடியில சரணாகதி பண்ணினான். சர்வத்தையும் வாமன பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டான் பலி சக்கரவர்த்தி. அவருடைய திருவடியை தன்னோட சிரசில தாங்கின்றான் பலி சக்கரவர்த்தி. ஆத்ம நிவேதனம் பண்ணினான் அவன். இப்படி 9 விதமான பக்தியை சொன்னான் பிரகலாதன். வந்துதே கோபம் ஹிரண்யகசிபுக்கு. சொல்றான், மாம் அநாதிருத்ய துர்மதே, என்ன அநாதரவு பண்ணி குல துரோகியான விஷ்ணுவிடத்துல பக்திங்கிறியடா? வெட்கமில்லையாடா உனக்கு? அசுர குலத்துக்கு துரோகிடா அந்த விஷ்ணு. உன் சித்தப்பன் ஹிரண்யாட்சனை கொலை பண்ணவன். அப்பேற்பட்டவனை பக்தி பண்றேங்கிறியே? என் வயத்துல பிறந்து உன்னை கொன்னா என்ன அப்படின்னு கத்தினா. உண்மையிலேயே அந்த விஷ்ணு தான் உன்னோட ரூபத்துல என்ன கொல்ல வந்திருக்கானோ என்னவோ அப்படிங்கிறான். உன்னை ஒழிச்சு கட்டுறது தான் அப்படின்னு நல்லது அப்படின்னா பக்கத்துல உள்ள அசுரர்களை கூப்பிட்டான். அவளை பார்த்து சொல்றான், ஹன்யதா, இவனை எந்த விதத்திலையாவது கொல்லுங்கள் அப்படின்னு அவ கிட்ட சொன்னான். சூலத்தை இவன் மேல பாய்ச்சினார்கள். அந்த சூலம் ஹரிஸ்மரணம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தது. இந்த குழந்தை பிரகலாதன் ஒண்ணுமே பண்ணல. சூலம் முறிஞ்சு கீழே விழுந்துடுத்து. எந்த உபாயத்திலாவது இவனை கொல்லுங்கள்னு சொன்னா, அதனால அடுத்ததா மதம் கொண்ட யானை வர்றது. முட்டி வந்து பார்த்துது. தந்தங்கள்லாம் வாழைத்தண்டு மாதிரி முறிஞ்சு கீழே விழுந்துடுத்து. என்னடா பலம் உனக்கு அப்படின்னு கேட்கிறான் ஹிரண்யகசிபு. அப்பா, என்னோட பலமும் இல்ல, உன்னோட பலமும் இல்லப்பா. அந்த ஜனார்த்தனனை ஸ்மரணம் பண்ணினேன்பா, அவனுடைய பலம் அப்படிங்கிறது குழந்தை. அடுத்ததா மலையிலேருந்து உருட்டி தள்ளுறார்கள். குழந்தை தன்னோட நெஞ்ச பிடிச்சுட்டே வந்து கீழே விழறது. ஏன் நெஞ்ச பிடிச்சுக்கிறது அப்படின்னா, அந்தர்யாமியா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஹரிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலை குழந்தைக்கு. அதனால நெஞ்ச பிடிச்சுட்டே கீழே மலையிலேருந்து உருட்டி தள்ளுற போது வந்துதான். அதனால்தான் நம்ம ஆண்டாள் கூட பாடுறா, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்படிங்கிறா. கீழே வந்து விழுந்த குழந்தைய பூமி தேவி அப்படியே தாங்கின்றுட்டா.
மரத்திலேந்து ஒரு புஷ்பம் கீழே மென்மையா விழுமே, அந்த மாதிரி விழுந்தானா குழந்தை பிரகலாதன். கீழே விழுந்த குழந்தைய பூமி தேவி மடியில உக்காத்தி வச்சுண்டு சொல்றா, ஒன்ன போல ஹரிபக்தி பண்ற குழந்தைய பார்க்கறது கண் படைச்ச பயன்பா அப்படிங்கிறா. இந்த ஹிரண்யகசிபு ராஜ்யத்துல ஒன்ன மாதிரி ஒரு குழந்தைய பார்க்கிறேனே. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத்து நாதா என வாசுதேவா அப்படின்னு சொல்றவனோட பாதம் என் மேல படாதான்னு ஏங்கின்னு இருக்கிற எனக்கு உன்னோட குஞ்சு பாதத்தை வச்சுண்டு நாராயணா வாசுதேவா அப்படின்னு குதிக்கிறையே, அது என் மேல படப்பட சுகமா இருக்கு குழந்தை எனக்கு அப்படிங்கிறா. ஒன்ன அந்த வாசுதேவன் காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லி கீழே இறக்கி அனுப்பிட்டா குழந்தைய. குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வரது குழந்தை அப்பா கிட்ட. உடம்புல ஒரு அடி படல. மலையிலேருந்து உருட்டினாளாடா அப்படின்னு கேட்கறான். எங்கடா அவள்லாம் அப்படிங்கிறான். மலையிலேருந்து தள்ளியாச்சுப்பா, நான் வந்துட்டேன், அவள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காப்பா அப்படிங்கிறது குழந்தை. அடுத்ததா கார்கோடக விஷப்பாம்பை விட்டு கடிக்க செய்யறான். சீறி வந்தது அந்த விஷப்பாம்புகள். ஆதிசேஷ படுக்கையில படுத்துட்டு இருக்கிற அந்த பரமனை நினைச்சான். இவனை வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு அதுகள் அந்த பாம்பு திரும்பி போயிடுது. தாயார் கயாது கிட்ட விஷத்தை கொடுத்து குடு அப்படிங்கிறான். விஷத்தை கையில வச்சுண்டு அழறா தாயார். எப்படி நான் விஷம் கொடுப்பேன் என் குழந்தைக்கு? ஏண்டா பிரகலாதா, அப்பா சொன்னபடி கேட்க கூடாதாடா அப்படின்னு கெஞ்சரா. கேட்டேம்மா, மலையிலேருந்து குதின்னு சொன்னார் அப்பா, நான் குதிச்சேன். யானை அடியில படுத்துக்கோன்னு சொன்னார், நான் படுத்துட்டேன். அப்பா சொல்ற நான் எதையுமே நான் மீற மாட்டேம்மா அப்படிங்கிறது குழந்தை. பின்ன ஏன் அப்பாவுக்கு உங்ககிட்ட கோபம் வருது அப்படின்னு கேட்டா, என்ன நாராயணான்னு சொல்லாதேங்கிறாமா அப்பா. இப்பேற்பட்ட அப்பாவை எனக்கு அந்த நாராயணன் தானேம்மா கொடுத்தான் அப்படிங்கிறது குழந்தை. அவ கையில விஷத்தை வச்சுட்டு அழறா. விஷத்தை குடுமா, என்ன ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அம்மா கையிலேருந்து வாங்கிட்டு அந்த விஷத்தை தானே கடகடன்னு குடிச்சுடுத்து. ராத்திரி பூரா அழுதுண்டு அவன் பக்கத்துல உட்காண்டிருக்கா கயாது. காலம்பர ஹிரண்யகசிபு வரான், குழந்தை போயிருக்கும் அப்படின்னு பாக்கறான். குழந்தை சௌக்கியமா உட்காண்டிருக்கு. விஷமும் அமிர்தமா போயிருந்தான். உயிரோட குழந்தைய கொளுத்தறான். பார்த்துட்டே இருக்கான் ஹிரண்யகசிபு. குழந்தை ராமா 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 ராமான்னு கர்ஜிக்கிறது. குளிர்ந்து போயிடுத்து அந்த அக்னி. இது அத்தனையும் ஒரு ஸ்லோகத்துல சொல்ற பட்டத்திரிகள் நாராயணியத்துல. சசூலை ராவித்தக சுபகுமதிதோ திக்கஜக்கணைஹி மகாசர்பைர்தஷ்டோபி அனசனஹரஹாரவிதுதக கிரீந்திராவக்ஷிப்தோபி அகக பரமாத்மன் நயி விபோ த்வயி ந்யஸ்தாத் மத்வாத் கிமபின நிபீடாம பஜதக. கவலைப்படுறான் ஹிரண்யகசிபு. நான் கேட்டேன் பிரம்மா கிட்ட வரம், மரணம் கூடாது அப்படின்னு. இவன் சாகவே மாட்டேங்கிறானே, நான் போயிடுவேன் போல இருக்கே அப்படின்னு கவலைப்படுறான். அவன் கவலைப்படுற காலமும் வந்துடுத்து பாருங்க. ஒரு வாரம் தானே, ஹிரண்யகசிபு கவலைப்பட்டுட்டே இருக்கட்டும். நாம நவவித பக்திய பாடுவோம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணோ பாதசேவனோ அர்ச்சனோ வந்தனம் தாஸ்யம் சக்யோ ஆத்மநிவேதனோ.